கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். யாக்கோபு 1 அதிகாரம் 21 முதல் 24 ஆகிய வசனங்கள். நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதையுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவராய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதாயுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் பாவத்தில் வாழும்போது ஆத்துமா செத்து போன நிலைமை. உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆத்துமா ரட்சிக்கப்படணும் அப்படின்னா வல்லமை உள்ள வசனத்தை சாந்தமாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வசனத்தை நாம் தியானிக்கும் போது நம்ம இன்னும் எந்தெந்த காரியத்தில் சுத்திகரிக்கப்பட வேண்டும், இன்னும் எந்தெந்த காரியத்திலே நம்ம தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள முடியும். காலையில் ஒரு ஆபீஸுக்கு வேலைக்கு போறாங்க, ஒரு கம்பெனிக்கு போறாங்க, ஒரு வியாபாரத்துக்கு போறாங்க. அங்க ஓனர் என்ன சொல்றாங்களோ அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு மாசம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த மாசம் சம்பளம். அது ஐடி ஃபீல்டாக இருக்கலாம், கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம், ப்ரைவேட் வேலையாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். ஒரு மாதம் முடிந்ததுக்கப்புறம் தான் அடுத்த மாதம் சேலரி. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, அனுதின வாழ்க்கையிலே நம்ம எதை தெரியுமா செக் பண்ணி பார்க்கணும்? நம்ம ஆத்துமா செத்து போன நிலைமையில இருக்கா, இல்லை ஆத்துமா உயிரோட தான் இருக்கா? சில குடும்பத்திலே அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி பாவ அடிமையிலே, பாவத்திலே, துன்மார்க்கத்திலே, துணிகரமா பல பாவத்திலே அவங்க பேசாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஆத்துமா செத்து போன நிலைமையில இருக்கும். வெளியே தெரியாது. கேட்டா நிம்மதி இல்லை, குழப்பமா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்கு அப்படிம்பாங்க. ஆனால் தேவனை விட்டு தள்ளி போன காரியங்கள் எத்தனை காரியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதை ஆழமா யோசித்து பார்த்தாச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். எப்பவுமே நான் என்னை பத்தி லைட்டா சொல்லுவேன், அதுல ஒரு வேர்டு சொல்றேன், அது கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்படணும். நம்ம ஆத்துமாவுக்குள்ளே பாவம் இருக்கா, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருக்கா, இதைத்தான் நான் என் வாழ்க்கையில யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா வியாபாரத்திலிருந்து என்னை தேவன் தூக்கி எடுத்தார். வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு நடு ரோட்டில் நின்னேன், அனாதையா நின்னேன். அனாதைக்கு அவரே துணை. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தேன், கர்த்தர் தூக்கி எடுத்தார். என்னுடைய ஆத்துமாவுக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா பைபிள் எடுத்து வாசிக்கும் போது அந்த வசனத்தின் மூலியமா எப்படியும் பேசிடுவார். என் வாழ்க்கையிலே என் கூட பரிசுத்த ஆவியானவர் பல காரியங்கள் கற்றுக் கொடுத்த காரியங்கள் என்ன தெரியுமா? நான் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி வளரணும், என்னோட வாழ்க்கையிலே இன்னும் என்ன காரியம் குறை இருக்கு, இதை ஆவியானவர் தான் கற்றுக் கொடுப்பார். சகல சத்தியத்துக்குள்ளேயும் உங்களை வழி நடத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கு.
நீங்கள் எல்லாவித அழுக்கையும், காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே நல்லா குளிச்சு ரெடி ஆவாங்க. சில குடும்பத்தில் நைட் வந்தோடனே ரீஃப்ரெஷ் ஆவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னென்ன கரை இருக்கு, என்னென்ன குறை இருக்கு, எந்தெந்த காரியத்தில் இன்னும் நம்ம சுத்திகரிக்கப்படணும். தேவையில்லாம 1 மணி நேரம் உட்காந்து கதை பேசியிருப்பாங்க, 4 மணி நேரம் 6 மணி நேரம் ஃப்ரெண்டிட்ட பேசியிருப்பாங்க, பல மணி நேரம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமாக வாழ்ந்திருப்பாங்க. நான் சொல்றதெல்லாம் உலகத்தில் நடக்கதான் சொல்றேன். ஆத்துமா செத்து போன நிலைமையில இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்தா டயர்டாக இருக்கு, முடியல அப்படிம்பாங்க. அதுக்கு பின்னாடி என்ன காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பணத்துக்கு பின்னாடியே ஓடி இருப்பாங்க, மனுஷன் பின்னாடியே ஓடி இருப்பாங்க. எப்படியாவது சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா போய் பேச ஆரம்பிச்சிருவாங்க, இஷ்டம் போல் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. கேட்டால் நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டேன்ருவாங்க. ஆனால் இதயத்தில் பார்த்தா பணம் சம்பாதிக்க பல பொய் பேசிட்டு இருப்பாங்க. நான் உள்ளதை தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு, அதில் ஒவ்வொரு வேடுமே நீங்கள் ஆழமாக பார்க்கலாம். துர்க்குணம் அப்படின்னா ஒரு கெட்ட குணம், ஆனால் கொடிய துர்க்குணம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. கொடிய துர்க்குணம் அப்படின்னா ஒரு கொடூரமான ஒரு மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாவித அழுக்கு ஆத்துமாவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எப்படி இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து என் இதயத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா என் இதயத்துக்குள்ளே துர்க்குணம் இருக்கக்கூடாது, என் இதயத்துக்குள்ளே வைராக்கியம் இருக்கக்கூடாது, என் இதயத்துக்குள்ளே கசப்பு இருக்கக்கூடாது, என் இதயத்துக்குள்ளே அநீதியான காரியம் இருக்கக்கூடாது, என் இதயத்துக்குள்ளே இருளான காரியம் இருக்கக்கூடாது, என் இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியம் இருக்கக்கூடாது, என் இதயத்துக்குள்ளே அருவருப்போ அசுத்தமோ தீட்டோ பொல்லாத காரியமோ எதுவுமே இருக்கக்கூடாது. இருதயம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கை அப்படின்னா இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்றதுக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அதை நம்ம தான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில ஜெப குறிப்பு வரும்போது ஒன்று வீட்டில் உள்ள பிரச்சனையாக இருக்கும், இல்லை வெளியில் பிரச்சனையாக இருக்கும். அவங்க இருதயம் ஃபுல்லாக வேதனையோடு இருக்கும். சில குடும்பத்தில் நிந்தையோடும் அவமானத்தோடும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க. ஆனால் நைட் நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு. சில குடும்பத்தில் இப்போ என்ன இருக்கு? அழுக்கு தான் இருக்கு, துர்க்குணம் தான் இருக்கு. அதெல்லாம் இதயத்தில் வச்சுட்டு எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு நிம்மதி இல்லை அப்படிம்பாங்க. நைட் நேரத்தில் உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. 5 வருஷம் முன்னகுட்டி 7 வருஷம் முன்னகுட்டி 1 வருஷம் முன்னகுட்டி உள்ள உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. இருதயத்துக்குள்ளே வசனம் இருக்கும்போது ஆசீர்வாதம். உங்க இதயத்துக்குள்ளே வசனம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் சில நேரத்தில் என்ன நடக்கு அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ளே வேத வசனம் எழுதப்பட்டிருக்கணும். இருதயத்துக்குள்ளே வேத வசனம் எழுதப்பட்டா மட்டும்தான் ஆசீர்வாதம். ரவிராஜ் இருக்கேன், ரவிராஜ் இதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை இருந்தால் மட்டும்தான் பலன். தேவனோட வார்த்தை இருந்தால் மட்டும்தான் நிம்மதி இருக்கும், சமாதானம் இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே தேவனோட வார்த்தை இருக்கும்போது
உங்கள் இதயத்துக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு கொடிய துர்க்குணம் தொடருதா? ஏதாவது ஒரு அழுக்கு உள்ள இருக்கா? அழுக்கு அப்படின்னா அசுத்தம், அருவருப்பான காரியம், தீட்டான காரியம் ஏதாவது உள்ள இருக்கா? இதெல்லாம் இருதயத்துக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும், உள்ளத்தில் நாட்டப்பட்டது அப்படின்னா வசனத்தை இதயத்தில் வைத்திருக்கார். உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க, வசனம் இதயத்துக்குள்ள இருந்து தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான் ஆத்துமா ரட்சிக்கப்படும். சில குடும்பத்தில் வசனத்தை மனப்படமாக வச்சிருப்பாங்க, ஆனால் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். அப்போ கீழ்ப்படியும் போது மட்டும்தான் உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதி இருக்கும். ஏன்னா சில குடும்பத்தில் நான் இதுக்கு முன்னாடி விக்கிர வழிபாடில் இருந்தேன், இப்போ நான் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகிட்டேன் அப்படிம்பாங்க. ஆனால் எந்த அளவுக்கு வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். வசனத்துக்கு கீழ்ப்படியாம கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்தால் அந்த வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்காது. உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை சாந்தமாய், அந்த வேர்டை நீங்கள் நல்லா கவனிக்கணும். வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது தான் உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது. இப்போ டெய்லி நம்ம காலையிலையும் நைட்டும் வசனத்தை அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். அந்த வசனத்தை கேட்கும்போது, ஆமாம் வசனம் இப்படி தான் எழுதப்பட்டிருக்கு, அப்போ என் வாழ்க்கையில் ஒரு அழுக்கு இருக்குல்ல, ஒரு துர்க்குணம் இருக்குல்ல, ஒரு கொடிய துர்க்குணம் இருக்குல்ல, அப்போ என்னை உங்கள் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா, உங்கள் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுடைய இதயத்துக்குள்ள என்னென்ன காரியம் இருக்கோ அதை எல்லாவற்றையும் நீக்கி சுத்திகரிப்பார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னா இருதயத்துக்குள்ளே கண்ட குப்பையை கொண்டு வச்சிடக்கூடாது. ஏன்னா சில வீட்டில் இருதயத்தில் ஃபுல்லா தேவையில்லாத காரியங்கள் தான் இருக்கும், குப்பை தான் இருக்கும். அதை வச்சு ஒரு 100 ரூபா கூட வாங்க முடியாது. நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். சில குடும்பத்தில் என்ன நினைக்காங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன். அதுக்கப்புறம் கேட்டால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, ஜெபம் பண்ணுறது இல்லை. என் வாழ்க்கையெல்லாம் ஒரு 25 வருஷம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கும் தேவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. என்னைக்கு கடனில் கஷ்டப்பட்டு கையில் பைபிள் எடுத்து வாசித்தனோ அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். அதே போல் யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ உங்கள் இதயத்துக்குள்ளே இயேசு வந்தால் மட்டும்தான் எல்லா மாற்றம். அதனால் இரவு நேரத்திலே துர்க்குணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் இதயத்துக்குள்ளே வசனம் இருக்கா அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்படணும் அப்படின்னா வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்க. வல்லமை உள்ள வசனம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்கணும், உங்கள் ஆத்துமா விடுதலை செய்யணும் அப்படின்னா வல்லமை உள்ள வசனம் உங்கள் இதயத்துக்குள்ளே வரணும். வல்லமை உள்ள வசனத்தை நீங்கள் சாந்தமாக ஏற்றுக்கொள்ளும் போது தான் உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்படும். ஆத்துமா ரட்சிக்கப்படணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஆத்துமாவுக்குள்ளே கொடிய துர்க்குணம் எல்லாவித அழுக்கு இருக்கும்போது பாவத்தில் செத்து போன நிலைமையாக இருக்கும் ஆத்துமா. அந்த ஆத்துமாவை கழுவி சுத்திகரிக்கணும் அப்படின்னா வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளணும். அது வல்லமை உள்ள வசனம் உங்கள் ஆத்துமா விடுதலை செய்யும். ஹல்லேலூயா. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா, வசனத்தை நான் கேட்குறது மாத்திரமல்ல அதன்படி செய்யுங்க.
வசனத்தில் வல்லமை இருக்கு, வசனத்தில் ஜீவன் இருக்கு, வசனம் சத்தியமாக இருக்கு, கிருபை நிறைந்த வசனம். அவர் ஆவியானவர். அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது ஆவியான தேவன் உங்கள் இதயத்தில் வரும்போது உங்கள் இதயத்தில் என்னென்ன காரியம் இருக்குது அது எல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவார். என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்ததுனாலே வசனத்தை வாசிக்கும்போது தியானிக்கும்போது அந்த வசனத்தின் மூலியமாக தான் உயிர்ப்பிக்கப்படும். அதனால் இரவு நேரத்தில் இணைந்திருக்க பெருசு கிடையாது. உங்கள் வாழ்க்கை வசனத்தோடு இணைந்திருந்தால் ஆசீர்வாதம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவங்களே ஏமாத்திக்கிடுறாங்க. நான்லாம் நல்லா தான் இருக்கேன், நான்லாம் பர்ஃபெக்டு, நான்லாம் குட்டு, நான்லாம் நீதிமான் அப்படின்னு சொல்லி அவங்களே திருப்திப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அதான் வஞ்சியாதபடிக்கு, ஏமாத்தாதபடிக்கு. ஒவ்வொரு மனுஷன்ட்டையுமே ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல குறை இருக்கும். அந்த குறையை கண்டுபிடிச்சு, ஆமாப்பா என்கிட்ட ஒரு வைராக்கியம் இருக்குது, என்கிட்ட ஒரு கோபம் இருக்குது, என்கிட்ட ஒரு எரிச்சல் இருக்குது, நான் உங்களை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டுருக்கேன்ப்பா, என்கிட்ட அந்த கோபத்தை எடுத்து போட்டுருங்க, அந்த எரிச்சல் எடுத்து போட்டுருங்க, அந்த பகையை எடுத்து போட்டுருங்க, அந்த கசப்பை எடுத்து போட்டுருங்க அப்படின்னு யார் தாழ்த்துறாங்களோ அவங்களுக்கு தான் விடுதலை. சில குடும்பத்தில் நான் ஏன் மன்னிக்கணும், நான் ஏன் இப்படி இருக்கணும், நான் ஏன் அப்படி இருக்கணும், அவங்க அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். வசனத்துக்கு கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம், மனம் திரும்பினா ஆசீர்வாதம், தாழ்த்துனா ஆசீர்வாதம். இல்லை நான் தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருப்பாங்க, அவங்க அப்படியே ஒரு வாரமாக இருக்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்தில் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து மனம் திரும்பி கீழ்ப்படிந்து வசனத்தின்படி வாழ அர்ப்பணித்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். அதனால் நைட் நேரத்தில் ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்பு நிறைய இருக்குது. அதே நேரத்தில் 21 24 வரை அந்த வசனம், இன்னும் எக்ஸ்ட்ரா 2 வசனம் இருக்குது, அதையும் தியானிச்சிருவோம். 84 ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்று மறந்து விடுவான். காலையில் கண்ணாடியில் பார்க்கும்போது கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்த உடனே முகம் எப்படி இருக்குது எல்லாமே தெரியும். அதே போல் வசனத்தை நம்ம பார்த்த உடனே வசனம் நம்ம வாழ்க்கையில் பேசிகிட்டு இருக்கோம். நீ இப்படி இருக்கிற, இதுலேருந்து மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அதே போல் கண்ணாடியில் பார்த்த உடனே நம்ம முகத்தில் என்ன இருக்குது எல்லாம் தெரியும். சிலவங்க பார்த்தா அதை க்ளீன் பண்ணிட்டு போவாங்க, சிலவங்க பார்த்தா க்ளீன் பண்ணாமல் அப்படியே போகிற ஆளும் உண்டு. அதனால் 2 விதமான ஜனங்களும் உலகத்தில் இருக்கிறாங்க. திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனால் கண்ணாடியில் தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். பார்த்துட்டு எனக்கு தெரியுங்களா என் முகம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் சில குடும்பத்தில் தான் முகத்தில் பார்த்த உடனே அழுக்கு இருக்கா, அதில் கொஞ்சம் அழுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுவாங்க. அதே போல் நம்ம வாழ்க்கை சுத்தமாகணும் அப்படின்னா அந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்மகிட்ட இந்த ஒரு குறை இருக்குல்ல, அந்த குறையை சரி பண்ணிடுங்கப்பா, உங்கள் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா அப்படின்னு சொல்லி என்னோட சமூகத்தில் தாழ்த்தும் போது தான் நமக்கு ஒரு மீட்பு, நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது. ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ள வசனம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால் வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு நைட் நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் டைம் இருந்துச்சுன்னா டெய்லி நீங்கள் கேட்டுக்கலாம். அதே போல் காலையில் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் கேட்டுக்கலாம். அது உங்களுடைய வாழ்க்கையில் டைம் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கோங்க. இரவு நேரத்துக்காக ஜெபிப்போமா? எனக்காக டெய்லி ஒரு நிமிடமாக ஜெபிங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுது பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் பண்ணிடும். குறைகள் குற்றங்களை மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆத்துமா ரட்சிக்கப்படணும்ப்பா, ஆத்துமா ரட்சிக்கப்படணும், ஆத்துமா ரட்சிக்கப்படணும். கரைதிரை இல்லாமல் இருக்கணும்ப்பா. எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டேன்னு சொன்னீங்கப்பா. எங்கள் இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள் என்னென்ன இருக்கோ
அதையெல்லாம் நீக்கி போட்டுருங்கப்பா, நீக்கி போட்டுருங்கப்பா, நீக்கி போட்டுருங்க, நீக்கி போட்டுருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்தில் வசனத்தை கேட்கும்போது ஒரு உணர்வு வருது, மறுபடியும் உலகத்துக்குள்ளே போகும்போது உலக பாவத்துக்குள்ளே போய் சிக்கி கொள்கிறாங்கப்பா. மன்னிங்கப்பா, உங்கள் பிள்ளைகளை மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து ஆசீர்வதிங்கப்பா. தடையில நீக்கி ஆசிரிங்க. சகல குடும்பமும் ஆசிரியப்பட்டோம். நைட் டியூட்டியில் இருக்கிறாங்க, உங்கள் பிள்ளைகளை கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. நைட்டு டிரைவிங் லைனில் இருக்காங்க, உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி உங்களோட ரத்த கொட்டைகளை வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துள்ளுங்க. பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. சில குடும்பத்திலே கத்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டுருக்காங்க. என் தேவன் மனம் இறங்கணும், என் தேவன் மனம் இறங்கணும், என் தேவன் மனம் இறங்கணும். கற்பதனியாக ஜெபிக்கிறாங்க, கத்தர் மனம் இறங்கி ஆசிரிங்க. மாசமாக இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசிரிங்க. டெலிவரி பொறுப்புங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது. சில குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கோ எல்லா குறைகளெல்லாம் நீக்கி ஆசிரிங்க. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்க, எல்லாரையும் கத்தர் ஆசிரிங்க. பலகணிகளை திறந்து ஆசிரிங்க, பண்டக சாலை திறந்து ஆசிரிங்க. உங்கள் நாம மையப்படட்டும். நைட் நேரத்தில் யாரெல்லாம் இதயத்துக்குள்ள பாரத்தோடு இருக்காங்களோ அந்த எல்லா பாரத்தையெல்லாம் இன்னைக்கு ஆசிரிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், எக்ஸாம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளுக்கு தேவ கிருபையால் நிரப்புங்க, தேவ ஞானத்தால் நிரப்புங்க, தேவ புத்தியால் நிரப்புங்க. பிள்ளைகளை கத்தர் கரம் தொட்டு ஆசிரிங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, கத்தர் கூட இருங்க. ஹாஸ்பிட்டலில் பலவீனத்தோடு படுத்த படுக்கல குடும்பத்தை நம்முடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தேவனாரில் அப்போ மினிஸ்டரில் நம்முடைய கரத்தில் அப்படிடும். நைட் டியூட்டி நேரத்தில் அப்போ டியூட்டியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வேறு இடத்துல தங்கியிருக்காங்க, எல்லாரையும் கத்த பொறுப்படுத்துங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிறைய குடும்பத்தில் நிம்மதி இல்லைப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வேணும்ப்பா. சில குடும்பத்தில் பிரிஞ்சு போயிட்டாங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி சில குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்காங்கப்பா. என் தேவன் மனம் இறங்கணும், என் தேவன் மனம் இறங்கணும், என் தேவன் மனம் இறங்கணும். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஹோமில் இருக்காங்க, முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, உங்கள் பிள்ளைகளோட கத்த தங்கியிருங்க. வெளிநாட்டில் இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல பல தேசத்தில் பல சூழ்நிலை, எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஒருமனப்பட்ட ஆவித்தாங்க, தீர்காயுஸ்தாங்க. கத்தர் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்களுடைய தேவைகளை சந்திங்க, அவங்களுடைய சந்ததியை ஆசிரியங்க, அவங்களுடைய கையின் கீழில் ஆசிரியங்க, அவங்களுடைய அப்பத்தையும் தண்ணீர் ஆசிரியங்க. யாரெல்லாம் எந்தெந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்களோ எல்லா ஜனங்களையும் கத்தர் ஆசிரியங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ நாட்டுக்குள்ளே இணைந்திருக்காங்க. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து கத்தர் ஆசீர்வதிக்கணும், கத்தர் ஆசீர்வதிக்கணும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். லதுனி சந்தோட்டோர பாபா கரு சந்தோட்ட நமலஹரது. கத்தர் மனமிறங்கப்பா, கத்தர் மனமிறங்கப்பா. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க. ரிது ஷபத நமலஹன் தொட்டோர பாபா லஹரது. ரிது நமல அரதன சந்தோட்டோலபா கபுது விக்கேதன. ரபது நிஷல பலஹோரது நமலஹரது. ரிஷல பலஹோர பலஹரது. லது ரஹுது நமால ரஷஹதுல பலஹரது. ரிஹோல பலஹஷது ரிபா லஹஷது ரிபா லஹரது. ஷீபாது நஹல்ல மா ரஹஷது ரபலஹரது. லது ஹரோ ஷிபிதினி மால ரஷதன மர கரது ரபல. ரிஷா தட்ட லபரதன மா கட்ட தட்ட ரபல.
லேதோ லபல சிபிலா ஷதுரி பில் ஹிபிலஹா வருது ரிமாலா ஹஷதுனி ஹந்தோ டோரபல ரது லஹதன மேசிதினி மலஹுரபல ஹரது ஷபதுனு மலஹரது நிஷான் தொட்டோல அக்கரது ரபல. தகப்பனே, உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கத்தர் மனம் இறங்கப்பா, கத்தர் மனம் இறங்கப்பா, கத்தர் மனம் இறங்க, கத்தர் மனம் இறங்க. ரிது ஷபதன மலர ஷந்தோ டோரபல லது ரிஹதன மலரு ஷந்தோ டோரபல லிது லபல ஹஷதுனி மால ஹரதுன மலஹரது ரஹது லபு ஷகதன மலஹரது. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியப்பா, உங்க கரத்தில் அர்ப்பணிக்கணும். ஜெபிக்கிற குடும்பத்தை 1000 மடங்கு ஆசிரியங்க. நான் இந்த நேரத்தை படுத்தவங்க போகிறாங்கப்பா, உங்கள் பிள்ளைகளோட கத்த கூட இருங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கத்தர் பரிபூர்ணமாக ஆசிரியங்க. தடையில் நீக்கி போடுங்க. கத்தரே கூட இருங்க. அது மாத்திரமல்ல, பலவிதமான சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் படுத்து தூங்க போகிறாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா கூட இருங்க. உங்கள் நாமம் மட்டுமே விடட்டும். அதிகாலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க கத்த கிருபை செய்யுங்க. உங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு வேலையடைத்து பாதுகாத்து. கடனில் கஷ்டப்படுறாங்கப்பா, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துருக்காங்க. நிறைய இடத்துல கடன் நிமித்தமாக நிம்மதி இல்லை, மன அழுத்தம், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், அந்த எல்லா செத்த கிரியிலும் அழிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தோட தேவையிலெல்லாம் கத்த சந்திங்க. சில குடும்பத்தில் கற்பதனியா ஜெபிக்கிறாங்க. கத்தர் மனமிறங்கி ஆசிரியங்க, மனமிறங்கி ஆசிரியங்க, மனமிறங்கி ஆசிரியங்க. மாசமாக இருக்காங்க, கத்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரிக்காக பொறுப்புறாங்க, கத்தர் ஆசீர்வதிங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, கத்தர் ஆசீர்வதிங்க, கத்தர் ஆசீர்வதிங்க, கத்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய சந்ததி, அவங்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்கள் கரம் உங்கள் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எங்கள் வாழ்க்கையிலே குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கத்தர் ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா வீட்டுக்குள்ளையும் தேவ சமாதானம் வேணும். கணவன் மனைவிக்குள்ளே ஒருமனப்பட்டு ஆவித்தாங்க, கணவன் மனைவிக்குள்ளே ஒருமனப்பட்டு ஆவித்தாங்க, கணவன் மனைவிக்குள்ளே ஒருமனப்பட்டு ஆவித்தாங்க. தேவையில்லாத குழப்பங்கள், சத்துருடைய கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெறியப்பட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுட்டெறியப்பட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, மனம் இருங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்கள் பாத பிள்ளைங்களை தாழ்த்தருங்க. சில குடும்பத்தில் வீடு கட்டுறாங்கப்பா, தடையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. வீடு கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அதுக்குள்ள பண தேவையிலெல்லாம் கர்த்தர் உதவி செய்யுங்க. சில குடும்பத்தில் வெளிநாட்டு போகிறக்காக ட்ரை பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக எக்ஸாம் எழுதியிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபருக்காக கேட்குறாங்க. எந்த வேலை கிடைச்சா பரவாயில்ல ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் வியாபாரிகள் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. அவனுடைய தேவையிலெல்லாம் சந்திங்க. சில குடும்பத்தில் நஷ்டத்தில் இருக்காங்க, மறுபடியும் பிள்ளைகளை ஆசிரியங்க. தோல்வியில் இருக்காங்க, அந்த தோல்வியெல்லாம் மாற்றி ஜெயமாக மாற்றித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்கள் கரத்திலே எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். கல்வாரி அன்பினாலே நிரப்பி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கு 1000 மடங்கு மக்கள் நன்றி செலுத்திடும். உங்கள் நாமம் மைமூடட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்தோளுங்கள். 9363064181 நம்பருக்கு உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபிங்கள். காட் பிளஸ் யூ.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.